தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் கனடா தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கனடா என்பது கரிபிய கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். இதனுடைய தலைநகரம் செயின்ட் ஜார்ஜ். இங்கே கிறிஸ்தவர்கள் 97% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ரட்சிப்புக்காக, இவர்கள் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும்படியாகவும், இவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இங்குள்ள மக்கள் தொகை என்பது 1,18,000க்கும் குறைவாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட இந்த தீவுக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கனடா தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தீவு நாடை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 97% கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிற இந்த தேசத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை தாங்க. தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு ஒவ்வொருவரும் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாங்க. திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி. இதனுடைய நிர்வாக பிரிவுகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் தாங்க. இந்த தேசமானது சிறிய தேசமாய் இருந்தாலும் ஆண்டவரே நல்ல வளர்ச்சியுள்ள தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்பட்டு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, சிறியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் தேவனை பற்றி கொண்டு உண்மையோடு தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எசப்பா, உம்முடைய 2ஆம் வருகையை இவர்கள் எதிர்கொண்டு வரட்டும் சுவாமி. ஒருத்தர் கூட சுவாமி அந்த நரக அக்கினிக்குள்ள தள்ளப்பட்டு விடக்கூடாது சுவாமி. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு உகந்தவர்களாய் புதிய சிருஷ்டிகளாய் வாழுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.